ஆண்டின் பொதுக்காலம் 34ஆம் வாரம். இன்றைய சிந்தனைக்கான விவிலிய பகுதி லூக்கா நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள இறைவார்த்தைகள். நீ உண்டு நிறைவுற்றிருக்கும் பொழுது பட்டினி கிடந்த காலத்தை நினைவில் கொள். உனது செல்வ செழிப்பின் காலத்தில் உன் வறுமை தேவையின் காலத்தை எண்ணிப்பார். சீராக் 18:25 காண்கிறோம். சக மனிதர்களை நாம் ஏமாற்றிவிடலாம், ஆனால் கடவுளை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. மனிதர்கள் முன்னிலையில் நல்லவர்கள் என்று நம்மை காட்டிக்கொள்ளலாம். அது நமக்கு ஒருபோதும் முழுமையான நிறைவை தராது. உட்புறமும் வெளிப்புறமும் இயல்பாக நடிக்காமல் இருக்கின்ற போதுதான் நாம் நிறைவை பெற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு 5:6 நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் என்று காண்கிறோம். நிறைவு பல்வேறு வழிகளில் பெறப்படுகிறது. நீதியை நிலைநாட்டும் போது, இருப்பதை பகிரும்போது, தன்னை தாழ்த்தும் போது, பிறரின் வளர்ச்சியில் அக்கறை காட்டும்போது நிறைவு நம்மை ஆட்கொள்கிறது. இந்த ஏழை கைம்பன் தன்னிடம் இருப்பதை கொடுப்பதின் வழியாக உண்மையிலேயே மன நிறைவை பெறுகின்றார். சிலரோ பிறரிடமிருந்து எதிர்பார்த்து பெற்ற பெருமையினால் நிறைவை தேடிக்கொள்கின்றனர். நம் வாழ்க்கை நிலையற்ற ஒன்றில் நிறைவை தேடுவதாக உள்ளது. நம்மிடம் பணம், பட்டம், பதவி, புகழ், வீண் ஆடம்பரம் என பல சீர்கேட்ட செயல்களில் மனதினை நிலைப்படுத்துவதில் முயற்சி செய்வதால் இறைவனில் கிடைக்கும் மன நிறைவை நாம் இழந்து விடுகிறோம். மிகுதியாக இருப்பதிலிருந்து கொடுப்பதை விட தன்னிடம் இருந்த அனைத்தையும் கொடுப்பது இறைவனின் பார்வையில் மகிழ்வை தரக்கூடியதாக அமைகிறது. படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாய் இல்லை. அவரின் பார்வைக்கு முன் அனைத்தும் வெளிச்சமாக உள்ளன. எனவே நமது மனங்கள் சுத்தமான செயல்களில் செயலாற்றிட தயாராகட்டும். அனைத்தையும் சீர்தூக்கி பார்த்து நல்லதை பற்றி கொள்வோம். வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் உள்ளதை பகிர்ந்து வாழ்வது நற்செய்தியின் மதிப்பீடுகளை நமதாக்குவோம். எளிய மனத்தோடு ஏழைகள் பால் இரக்கமும் கனிவும் கொண்ட இதயத்தினராய் சமூகத்தில் நமக்கென ஒரு அடையாளத்தை வைத்துக் கொள்வோம். நாம் கடவுளை சார்ந்திருந்தால் கடவுளுக்குரியதை நாடி தேடுவோம். அவர் விரும்பும் நீதியையும் இரக்கத்தையும் கடைபிடிக்கும் மக்களாக மாறிடுவோம், வாழ்ந்திடுவோம்.